அன்னைக்கு சாயங்காலம் குழந்தைய விக்ரமன் கிட்ட ஒப்படைச்சிட்டு வாசுகி கூட அவங்களுடைய பண்ணை வீட்டுக்கு போனா ஆர்யா. பண்ணை வீடு அந்த பெரிய வீட்டிலேருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருந்தது. அதனால 2 பேரும் பேசிக்கிட்டே நடந்து போனாங்க. ஆர்யாவுக்கு அந்த ஊரை பார்க்கறக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எத்தனை வருஷம் ஆயிடுச்சு அவ இந்த ஊருக்கு வந்து. ஊரின் பசுமை மாறவே இல்லை. அதனுடைய அழகை கண்டு ரசிச்சபடி வாசுகி கூட பேசிக்கிட்டே நடந்து போனான். அப்போ திடீர்னு தான் பக்கத்துல மோட்டார் பைக்கோட சத்தம் அதிகமா கேட்டு அதிர்ந்து போனா ஆர்யா. பைக் அவளை மோதுறது மாதிரி வந்து நிற்கவும் அதை பார்த்த ஆர்யா யாருன்னு பயந்தபடி நிமிர்ந்து பார்த்தா. காலையில பார்த்த அதே மகேஸ்வரன் தான் பைக்கை வேகமா ஓட்டிட்டு வந்து அவ பக்கத்துல நிறுத்தியிருந்தான். அதை கண்டு எரிச்சல் அடைஞ்ச ஆர்யா அவனை பார்த்து முறைச்சா. அவளுடைய முறைப்பை கொஞ்சம் கூட கவனிக்காத மகேஸ்வரன் ஆர்யா பக்கத்துல இருந்த தன்னோட தங்கை வாசுகியை பார்த்து, ஹேய், இந்த நேரத்துல வீட்டில் அடங்கி இருக்க முடியாதா உனக்கு? ஊர் சுத்த கிளம்பிட்டியா என்று கேட்டான். அவன் கேட்டதுல கடுப்பான வாசுகி, இங்க பாருண்ணா, உன்னோட அராஜகத்தையெல்லாம் அம்மாவோட நிறுத்திக்கோ. என்னோட விஷயத்துல நீ தலையிடாத. நான் இங்க இருக்கிற நம்ம பண்ண வீட்டு வரைக்கும் தான் போறேன். உன்ன மாதிரி ஊர் மேயறதுக்கு போறதில்ல என்றாள். அதை கேட்டதும் ஆத்திரம் அடைஞ்ச மகேஸ்வரன், ஏய், ரோடாச்சேன்னு பார்க்குறேன், இல்லை பல்ல தட்டி கையில் கொடுத்துருவேன். வாயை அடக்கி பேசு. யார்கிட்ட என்ன பேசுகிறோன்னு ஞாபகம் வச்சுக்கோ என்றான். அதை கேட்ட வாசுகி முகத்தை சுழிச்சபடி, எனக்கு யார்கிட்ட பேசுகிறோம்னு நல்ல ஞாபகம் இருக்கு. உனக்கு தான் எங்கே எப்படி நடந்துக்கணும்னே தெரியல. இத்தனை வயசாச்சு. வீட்டில் அண்ணன் அண்ணி எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட உட்கார்ந்து பேசணும், மரியாதையா நடந்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உனக்கு தோணுதா இல்லையா? எப்ப பார்த்தாலும் குடி சீட்டாட்டம்னு இருந்தா உன்னை யார் மதிப்பாங்க என்று திரும்ப கேட்டாள். அதை கேட்டவனுக்கு ஆத்திரம் பத்திக்கிட்டு வந்தது. ஏய், என்னடி சொன்ன என்று கோபத்துடன் பைக்கை நிறுத்திட்டு அவ பக்கத்துல வர நினைச்சவனுடைய அலைபேசி ஒலிக்க அதை நின்று யாருன்னு கேட்டான். டேய், ஹலோ, இருடா மச்சி, வந்துடுறேன். அதுக்குள்ள உனக்கு என்னடா அவசரம்? நான் வந்ததுக்கு அப்புறம் பாட்டில திறக்கலாம், இருடா வரேன் என்று போனை வச்சுட்டு தன்னோட தங்கையை மறைச்சு பார்த்தான். இன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட. இன்னொரு தடவை இதே மாதிரி வாய் பேசிட்டு இருந்த அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்றபடி பைக்கை ஓட்டிக்கொண்டு போனான். அவன் போனதும் ஆர்யாவை திரும்பி பார்த்தவ, நீங்க வாங்க அண்ணி, போகலாம். இது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை, அவர் அப்படித்தான் என்றவள் ஆர்யாவின் கைகளை அன்பாக பிடிச்சபடி பண்ண வீட்டுக்கு போனா வாசுகி. ஆர்யாவோட மனசுல இப்ப பல குழப்பங்கள் இருந்துச்சு. அவற்றையெல்லாம் இவகிட்ட எப்படி கேட்கறதுன்னு தயக்கத்தோட நின்றுட்டு இருந்தா. அவளுடைய முகத்தை குழப்பத்தை பார்த்த வாசுகி, என்ன நீ, நீங்க என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா? கேளுங்க, ஏன் தயங்குறீங்க என்று பண்ணை வீட்டு தோட்டத்துல கைத்து கட்டுல உட்கார்ந்தபடி கேட்டான். அவ பக்கத்துல உட்கார்ந்துகிட்ட ஆர்யாவும், வாசுகி, உங்க அண்ணனோட பேரு என்ன சொன்னீங்க? நான் மறந்துட்டேன் என்று தயங்கியபடி கேட்டா. அதற்கு வாசுகி, என் அண்ணன் பேரு இப்போ மகேஸ்வரன் என்றால். அந்த இப்போ அப்படிங்கிறதுல அழுத்தம் கொடுத்தா வாசுகி. அந்த பதிலை கேட்ட ஆர்யா குழம்பி போனான். இப்போ மகேஸ்வரனா? ஒன்னும் புரியலையே என்று திரும்பி கேட்டா. பெயரை மாத்தி 2 வருஷம் ஆச்சன்னி. அவருடைய உண்மையான பேரு பரமேஸ்வரன் என்றால். அந்த பெயரை கேட்டதும் அதிர்ந்து போனா ஆர்யா. என்ன, பரமேஸ்வரனா? அவனா இப்படி மாறி இருக்கான்? அவனுடைய சின்ன வயசு உருவத்தை மனக்கண்ணுல கொண்டு வந்து பார்த்தா. அவனை 10-12 வயசுல பார்த்த நினைவு எவ்வளவு அன்பா மிகவும் மென்மையானவனா இருந்தான். இன்னைக்கு அவன் பக்கத்துல கொஞ்ச நேரம் நின்ன போது கூட அவன்கிட்ட இருந்து மதுவாடை தான் அடிச்சுது. அந்த அருவருப்புல இப்பவுமே அவ உடல் கூசி போச்சு. என்ன இப்படி இருக்காரு? ஏன் இப்படி ஆனாரு? தன்னையே அழிச்சுக்கிட்டாரே என்று நினைச்சவள் வாசுகியை பார்த்து, ஏன் இப்படி உங்க அண்ணா தினமும் இப்படி குடிக்கிறாரு? அவருக்கு ஏதாவது பிரச்சனையா? எப்படி இவருக்கு இந்த பழக்கம் வந்துச்சு? நீங்கெல்லாம் அவருக்கு புத்தி சொல்லி திருத்தலாம் இல்லையா என்றாள் வருத்தத்துடன். அதை கேட்ட வாசுகி விரக்தியா சிரிச்சா. ஆர்யா, உங்களுக்கு எங்க அண்ணனை பத்தி தெரியாது. சின்ன வயசுல எவ்வளவு அன்பானவனா இருந்தார் தெரியுமா? நாங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு. ஆனா சில கசப்பான விஷயம் நடந்ததால நாளாக நாளாக அவருக்குள்ள மிருகத்தனமே அதிகமாயிடுச்சு. நான் ஒரு தடவை அவர் நல்ல குடிபோதையில இருக்கும்போது இதை பத்தி சொல்லி வருத்தப்பட்டாரு.
அப்போ எங்க அண்ணா என்ன சொன்னார் தெரியுமா? சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு பொண்ணை ரொம்ப விரும்பினாராம். அந்த பொண்ணுகிட்ட பழகக்கூடாதுன்னு எங்க அம்மா ரொம்ப தடுத்திருக்காங்க. அந்த பொண்ணு வசதி இல்லாத குடும்பம். அது மட்டும் இல்ல, ஜாதியிலும் வேற. எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த பொருத்தமும் இல்லைன்னு சொல்லி அம்மா அண்ணாவை ரொம்ப அடிச்சு திட்டிருக்காங்க. அந்த பொண்ணை எங்க அண்ணா கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்களோன்னு பயந்து அந்த சின்ன வயசுலயே எங்க அண்ணா அந்த பொண்ணுக்கு தாலி கட்டியிருக்காரு. ஆனா அது தெரிஞ்சதும் எங்க அம்மா அண்ணாவை அடிச்சு வெளியூருக்கு அனுப்பி வச்சு படிக்க வச்சாங்க. திரும்பி வரும்போது அந்த பொண்ணு அவங்க குடும்பத்தோட வெளியூருக்கு போயிட்டதா எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அதை கேட்டு கோபம் முழுவதும் எங்க அம்மா மேல திரும்பிடுச்சு எங்க அண்ணனுக்கு. எப்படியும் தான் காதலிச்ச பொண்ணு திரும்பி வருவா, அவளை கல்யாணம் பண்ணிக்கலான்னு எங்க அண்ணா ரொம்ப வருஷமா அவளுக்காக காத்துட்டு இருந்தாரு. ஆனா அவங்க யாரும் வரவே இல்லை. அதுக்கப்புறம் எங்க அம்மா பண்ண டார்ச்சர்ல கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணை மறக்கவும் முயற்சி பண்ணாரு. ஆனா அவரால் முடியல. எத்தனையோ பொண்ணுங்களை காட்டி எங்க அம்மா அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா எதுக்குமே எங்க அண்ணன் ஒத்துக்கவே இல்லை. பிடிவாதமா எல்லா பொண்ணுங்களையும் மறுத்துட்டாரு. அண்ணனுடைய பிடிவாதத்தை பார்த்த அம்மா ஒரு நாள் எங்க அண்ணனை கூப்பிட்டு அந்த பொண்ணும் அவங்க குடும்பமும் வெள்ளத்திலேயே மூழ்கி செத்து போயிட்டதாவும் அந்த பொண்ணு அன்னைக்கே செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கேள்விப்பட்டதும் அண்ணனுக்கு தாங்கவே முடியல. தான் விரும்பின பொண்ணு எங்கேயாவது ஒரு மூலையில நல்லா இருப்பா, அவ என்னைக்காவது என்ன தேடி வருவா, இல்ல நம்ம ஒரு நாள் அவளை தேடி போகலாம்னு நினைச்சு காத்துட்டு இருந்த எங்க அண்ணாவுக்கு இது ரொம்ப பெரிய ஏமாற்றமா இருந்தது. அதனால அண்ணாவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அந்த பொண்ணை மறக்க முடியாம கொஞ்சம் கொஞ்சமா குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிட்டாரு. ஆனா எங்க அம்மா எங்க அண்ணனை புரிஞ்சுக்காம அடிக்கடி கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணதுனால அண்ணாவால அதை தாங்கிக்க முடியாம ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் தீய நண்பர்களோட சாவகாசம் அது எங்க அண்ணனை மிருகமாவே மாத்திருச்சு. முதல்லலாம் தங்கச்சிங்கன்னா உயிரே கொடுப்பாரு. ஆனா இப்போ என்று கண் கலங்கி நிறுத்தினா வாசுகி. வாசுகி சொல்லி முடிச்சதும் ஆர்யாவோட கண்கள்ல கண்ணீர் துளிர்த்தது. ஐயோ, தன்னாலதான் பரமேஸ்வரனுக்கு இந்த நிலைமையா என்று நினைச்சவளால அழுகையை கட்டுப்படுத்தவே முடியல. தன்னை மிகவும் சமாளிச்சபடி, ஆமா, அது என்ன பேரு, மகேஸ்வரன் மாத்திருக்கீங்களே, ஏன் என்று கேட்டாள். அதற்கு வாசுகி, அது என்னோட அம்மாவோட வேலை அண்ணி. அண்ணனோட ஜாதகத்துல 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ குற்றம் இருக்குன்னு சொல்லி ஜோசியக்காரன் காட்டினப்போ பேரு மாத்தினா குடிப்பழக்கத்தையும் நிறுத்திடுவான்னு எவனோ ஒருத்தன் சொல்லியிருக்கான் போல இருக்கு. அதை நம்பி எங்க அம்மாவும் பரமேஸ்வரன் அப்படிங்கிற பேரை மாத்தி மகேஸ்வரன் வச்சுட்டாங்க. அதுவும் எங்க அண்ணனுக்கு ரொம்ப கோபம். தன்னோட வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயத்தையும் அம்மாவே முடிவெடுக்கிறாங்கன்னு ஆதங்கம். அதை எப்படி தீர்த்துக்கிறதுன்னு தெரியாம இந்த குடிபோதையில தன்னையே மறந்துட்டாரு என்று சொல்லி முடிச்சா வாசுகி. வாசுகி சொல்லி முடிச்சதை கேட்ட ஆர்யாவுக்கு மனசு ரொம்ப பாரமாய் போயிடுச்சு. ஆனா அதுக்கு என்ன வழின்னு தான் புரியல. மனக்குழப்பத்தோடையே வீட்டுக்கு வந்து சேர்ந்தா. நைட்டு இரவு வாசுகியும் ஆர்யாவும் பரிமாற விக்ரமனும் கந்தசாமியும் ஒன்று சேர்ந்து சாப்பிட்டாங்க. அப்போ கந்தசாமி விக்ரமனை எதையோ எதிர்பார்த்தது போல பார்த்தாரு. ஆனா விக்ரமனும் தன்னோட சித்தப்பாவை தலை நிமிந்து கூட பார்க்கல. சாப்பாடை மட்டும் சாப்பிட்டுட்டு அங்கிருந்து நகர்ந்தான். அதை கண்ட கந்தசாமியின் மனம் ரொம்ப வேதனைப்பட்டுச்சு. அதை கவனிச்ச மல்லிகாவோட முகமும் விளக்கு போட்டது மாதிரி பிரகாசமா இருந்துச்சு. அவளுக்கு நல்லா புரிஞ்சிருந்தது. கந்தசாமி விக்ரமனை இங்க தங்க சொல்லி இருக்கிறதும் இந்த சொத்து முழுவதையும் விக்ரமனுடைய பாதுகாப்புல விட முடிவு பண்ணதும். இத கந்தசாமி தாங்கிட்ட சொன்னப்போ அதுக்கு மல்லிகா ஒத்துக்கவே இல்லை. ஆனா கந்தசாமி பிடிவாதமா விக்ரமனை இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. விக்ரமனை பார்த்த வினாடியிலிருந்து மல்லிகாவுக்கு இதயத்துல ஏதோ ஒரு நெருஞ்சி முள்ளு குத்துறது போல ஒரு உணர்வு. விக்ரமன் இங்கே தங்கிவிடக்கூடாதுன்னு உலகத்துல இருக்கிற எல்லா கடவுளையும் மனசார வேண்டிக்கிட்டா மல்லிகா. தன்னோட கணவன் எப்பவுமே தான் சொல்றத மட்டுமே அப்படியே கேட்பாரு. ஆனா என்னமோ இந்த விஷயத்துல மட்டும் ரொம்ப பிடிவாதமா இருக்கிறாருன்னு மனசுல வேதனையோட நினைச்சா மல்லிகா. ஆனா இப்போ விக்ரமன் கந்தசாமிய நிமிர்ந்து கூட பார்க்காம எழுந்து போனதை கவனிச்சுட்டு மனசுல சந்தோஷத்தோட இரவு சாப்பிட்டுட்டு தூங்க போனா. விக்ரமன் இங்க தங்கவோ சொத்துக்களை தன்னோட பாதுகாப்புல எடுத்துக்கொள்ளவோ அவன் ஒப்புக்கவே இல்லைங்கிறது அவனுடைய நடவடிக்கையிலேயே புரிஞ்சது மல்லிகாவுக்கு. தனக்கு இதை விட வேற என்ன சந்தோஷம் வேணும் அப்படின்னு நினைச்சவ நிம்மதியா எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு
தன்னோட மகனுக்கான உணவை டைனிங் டேபிள்ல வச்சுட்டு தூங்க போனான். மகேஸ்வரன் இனி 12 மணிக்கு மேலதான் வருவான்னு பெருமூச்சோட நினைச்சா மல்லிகா. இரவு உணவை வாசுகியோட முடிச்சுக்கிட்ட ஆர்யா அவங்களோட அறைக்கு வர விக்ரமன் அங்க லேப்டாப்ல ஏதோ அலுவலக வேலையா பிஸியா இருந்தான். அவனை தொந்தரவு பண்ணாம குழந்தைக்கு தேவையான பாலை கொடுத்துட்டு மார்பிள தட்டி போட்டு தூங்க வச்சா. ஆர்யா விக்ரமனுடைய அறை மாடியில் இருந்ததுனால படுக்கையில விக்ரமன் லேப்டாப்பையும் சில ஃபைல்களையும் கடைப்பறிப்பு வேலை செஞ்சிட்டு இருந்தான். ஆர்யா அங்கிருக்கும் சிறிய சிட் அவுட்ல குழந்தையோட வெளியே வந்து அங்க இருக்கிற குட்டி நாற்காலியில உட்கார்ந்தபடி குழந்தைய மார்பிள போட்டு தட்டி கொடுத்தா. குழந்தை நல்லா தூங்கினதும் அவனை எடுத்துட்டு வந்து தொட்டில போட்டா. அப்பவுமே தான் வந்ததை கூட உணராம விக்ரமன் தன்னோட வேலையிலேயே கவனமா இருந்தான். அவனை தொந்தரவு செய்ய விரும்பாம விக்ரமனுக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துல தன்னோட உடலை குறுக்கி கண்களை இறுக மூடி தூங்க முயற்சி பண்ணான். ஆனா என்ன முயன்றாலும் இன்னைக்கு வாசிக்கு சொன்னதை கேட்டதுனால மனசு ரொம்ப குழம்பி போனவளுக்கு தூக்கம் ஒரு பொட்டு கூட வரல. திரும்பி படுக்கலாம்னு நினைச்சா. ஆனா படுக்கை ஆடுமே. அவ திரும்பினா அந்த சத்தத்துல விக்ரமனுடைய வேலை பாதிக்கப்படும் அப்படின்னு நினைச்சு திரும்பி படுக்கவும் அவ விரும்பல. விக்ரமனை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு பல்ல கடிச்சிட்டு ஒரே பக்கம் படுத்திருந்தா. ரொம்ப நேரம் கழிச்சு, ஹேய் ஆர்யா, போதும், இந்த பக்கம் திரும்பி படு, என்னோட வேலை முடிஞ்சிருச்சு என்று விக்ரமனுடைய குரல் கேட்டுச்சு. அதுல அதிர்ந்து போய் திரும்பினா ஆர்யா. அவனுக்கு தான் மனசுல இருந்தது எப்படி தெரியும்னு திகச்சுப்படி பார்த்தா. அதை பார்த்து அவன் வாய் விட்டு சிரிச்சான் விக்ரமன். என்னம்மா, ஒரே பக்கம் படுத்திருந்தா கை காலெல்லாம் மறுத்து போயிடும். நான் இருக்கேன்னெல்லாம் நீ ஃபீல் பண்ண தேவையே இல்லை. உன்னோட இஷ்டப்படி தாராளமா தூங்கலாம் என்றவன் லேப்டாப்பை மூடி வச்சுட்டு படுக்கையில சாஞ்சான். கொஞ்ச நேரம் மேல ஓடுற ஃபேனையே பார்த்துட்டு இருந்தான் விக்ரமன். பிறகு ஆர்யாவிடம் திரும்பி, ஏய் ஆர்யா என்றவன் அந்த குரல்ல கண்ணு விழிச்சா ஆர்யா. என்ன அப்படிங்கிற மாதிரி விக்ரமனை பார்க்க விக்ரமன் ஆர்யா பக்கம் நல்லா திரும்பி படுத்தான். அவள் கண்களையே ஊடுருவி பார்த்தான். இவ்வளவு பக்கத்துல தனக்கு பிடிச்ச கம்பீரமான ஒருத்தன் தன்னை கூர்ந்து பார்க்கறத உணர்ந்து வெட்கத்தால முகம் சிவந்தது ஆர்யாவுக்கு. அந்த இரவு வெளிச்சத்துல ஆர்யாவோட முக அழகை உணர்ந்தான் விக்ரமன். இனம் புரியாத ஏதோ ஒரு உணர்வு ரெண்டு பேரையும் தாக்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே ரொம்ப நேரம் தங்களை மறந்து முழிச்சிட்டு இருந்தாங்க. திடீர்னு உணர்வு வந்த ஆர்யா, சார், என்னமோ சொல்லணும்னு சொன்னீங்களே, என்ன, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க என்று எச்சில விழுங்கியபடி மெதுவா கேட்டா. ஹே ஆர்யா, உனக்கு காலையில தானே சொன்னேன் சாருன்னு என்ன கூப்பிடாதன்னு. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா என்று அவனுடைய கம்பீரமான குரல்ல சொன்னான். அதுல தன்னையே இழந்தா ஆர்யா. திடீர்னு அப்போ அவளுக்கு பரமேஸ்வரனுடைய நினைவும் வந்துச்சு. அவளால யாரை காதலிக்கிறோம் அப்படிங்கிறதே புரியல. தன்னால பாதிக்கப்பட்டிருக்கும் பரமேஸ்வரனை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டா. இப்போ தான் என்ன பண்றதுன்ற குழப்பத்திலே இருந்தா. விக்ரமன் கிட்ட இதை பத்தி பேச அவளுக்கு தைரியம் வரல. எதையோ யோசிச்சுட்டு இருந்த ஆர்யாவோட நினைவை விக்ரமனுடைய குரல் தடுத்து நிறுத்துச்சு. ஆர்யா, காலையில சித்தப்பா என்னை தனியா கூட்டிட்டு போய் என்ன சொன்னார் தெரியுமா என்று சொன்னவன் சித்தப்பா தான் கிட்ட கேட்ட விஷயத்த பத்தி ஆர்யா கிட்ட விளக்கினான். அதை கேட்ட ஆர்யாவுக்கு விழிகள் பளிச்சிட்டது. கந்தசாமி கேட்டுக்கிட்டதுபடி விக்ரமன் கொஞ்ச நாள் இங்க தங்கினா ஒருவேளை பரமேஸ்வரன் கிட்ட பேசி அவனை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. தன்னால அவன் அழிஞ்சு போறத அவன் மனசு ஒப்புக்கவே இல்லை. இந்த கெட்ட பழக்கத்திலிருந்து பரமேஸ்வரனை வெளியில கொண்டு வரணும். அதுக்காக அவன் கூட கொஞ்சம் தோழமையா பழகி அவனை திருத்த முயற்சி பண்ணி அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டு போகணும்னு திடீர்னு தோணுச்சு ஆர்யாவுக்கு. ஆனா விக்ரமன் கிட்ட இத பத்தி என்ன பேசுறதுன்னு தெரியல. ஆனாலும் பொறுமையா பேச ஆரம்பிச்சா. ஏங்க, நீங்க உங்க சித்தப்பா கிட்ட இங்க தங்கறத பத்தியும் இங்க இருக்கிறத பத்தியும் என்ன சொன்னீங்க என்று தயங்கியபடி கேட்டா. இதுல யோசிக்க என்ன இருக்கு ஆர்யா? என்னுடைய வாழ்க்கை சென்னையில தான். எனக்கு என்னோட குழந்தைதான் முக்கியம். அவனுடைய உயிர் தான் முக்கியம். என்னோட வேலையும் பொறுப்புமே எனக்கு அதிகமா இருக்கும்போது அவங்களுடைய பொறுப்பை நான் எப்படி எடுத்துக்க முடியும்? அதனால முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனாலும் சித்தப்பா ஒப்புக்கவே இல்லை. ஆனா இப்போதைக்கு யோசிச்சு சொல்றேன்னு மட்டும் சொல்லியிருக்கேன் என்றான்
அதை கேட்ட ஆர்யா தொண்டையில் இருக்கிற எச்சில விழுங்கியபடி, நீங்க நீங்க உங்க சித்தப்பா சொன்னது மாதிரி கொஞ்ச நாள் இங்க இருந்துதான் என்ன? ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும் சென்னைக்கு போயிட்டு வரலாமே. இங்க இருந்து கூட குழந்தைய பெற்றுக்கலாம். இவங்க குடும்பத்தை சரி பண்ணி கொடுத்துட்டு போனா நல்லா இருக்கும் இல்லையா என்றாள். அவளை ஆச்சரியத்தோட பார்த்தான் விக்ரமன். என்ன திடீர்னு இந்த குடும்பத்து மேல உனக்கு இவ்வளவு பாசம் என்று நக்கலோட கேட்டான். விக்ரமனுக்கு ஆர்யா இப்படி தன்னோட சித்தப்பா குடும்பத்துக்கு ஆதரவா இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. தன்னோட குடும்பத்தையே பாழாக்கிய இவங்க, ஆனாலும் இவங்கள மன்னிச்சு இந்த வீட்டுல இவன் தங்கறதே பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது அவங்களுடைய குடும்பத்தை தன்னோட பொறுப்புல எடுத்துக்க ஆர்யா அவனை அறிவுறுத்துறது அவனுக்கு பிடிக்கல. ஆனா கோவத்தை ஆர்யா கிட்ட காட்ட மனசு வரல. அதனால நக்கலோட கேட்டான். அந்த கேள்வியோட அர்த்தம் புரியாத ஆர்யா, அப்படி இல்லைங்க, இங்க உங்க தம்பியோட நிலைமையும் ரொம்ப மோசமா இருக்குல்ல, பார்க்கவே பாவமா இருக்கு. அதான் அவரையும் கொஞ்சம் நல்ல விதமா ஆக்கிட்டா இந்த குடும்பத்தையும் அதுக்கப்புறம் அவரையும் நல்லா பார்த்துப்பாரு இல்லையா? அப்புறம் வாசுகியோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும். அதனாலதான் சொன்னேன் என்று திக்கு திணறி சொன்னான். அவளை சந்தேகத்தோட பார்த்தான் விக்ரமன். அந்த குடிகாரன் மேல உனக்கு என்னம்மா அவ்வளவு வக்கற? இல்ல அவன் என்னை விட அழகா இருக்கானா, கம்பீரமா இருக்கானா, அவன் மேல உனக்கு காதல் வந்துருச்சா என்று திடீர்னு கேட்டான். அந்த கேள்வியில அதிர்ந்து போனா ஆர்யா. விக்ரமன் இப்படி ஒரு கேள்வி கேட்பான்னு அவ எதிர்பார்க்கல. கொஞ்ச நேரம் அவளுக்கு மூச்சே அடைச்சு போச்சு. அந்த கேள்வி கேட்ட பிறகுதான் விக்ரமனுக்கே அது புரிஞ்சுது. இது என்ன மட்டமான கேள்வின்னு தன்னைத்தானே கொட்டிக்கிட்டவன் மறுபக்கம் திரும்பி படுத்தான். பேசாம தூங்குறிய ஆர்யா, என்னை கோவப்படுத்தாத, அதுக்கப்புறம் நமக்குள்ளதான் பிரச்சனை வரும் என்று கண்களை இறுக மூடிக்கிட்டான் விக்ரமன். அதை கேட்ட ஆர்யாவுக்கு கண்கள்ல நீர் துளிர்த்தது. விக்ரமன் ஏன் அப்படி பேசினாருன்னு தெரியாம மௌனமா கண்ணீர் வெடிச்சபடி அன்னைக்கு இரவை தூங்காம கழிச்சா ஆர்யா. விடியற் காலையில கண்ணை விழிச்ச ஆர்யாவுக்கு கண்ணெல்லாம் எரிஞ்சுது. அதை விட மனசு ரொம்ப எரிஞ்சுது. எந்த பொண்ணுக்கும் இந்த நிலைமை வரவே கூடாது. சின்ன வயசுல தான் கழுத்துல தாலி கட்டிய பரமேஸ்வரன் இன்னைக்கும் தன்னோட நினைவுல வாழ்ந்துகிட்டு தன்னையே இழந்துட்டு இருக்கான். ஆனா நானும் இன்னொருத்தரோட நாடக மனைவியா அவனுடைய வீட்லயே வாழ வேண்டிய சூழ்நிலையில இருக்கும். அதை விட நேத்து விக்ரமன் கேட்ட கேள்விதான் அவ மனசுல இன்னும் அறுத்துக்கிட்டே இருந்தது. என்னை விட பரமேஸ்வரன் அழகா இருக்கானா, அவனை காதலிக்கிறியான்னு அவன் கேட்டது இன்னும் அவன் மனசுல ஊசி பாந்திரி குத்திக்கிட்டே இருந்தது. தன்னை ஒரு மாதிரி சமாளிச்சுக்கிட்டு குளியல் அறைக்கு போய் குளிச்சுட்டு வெளியில வந்தா. பாத்ரூம் ரொம்ப ஈரமா இருக்கிறதுனால உள்ள மாத்த அவளால முடியல. சுடிதாரா இருந்திருந்தா இந்நேரம் அங்கேயே உள்ள எடுத்து மாட்டிருப்பா. ஆனா புடவை கீழே விழுந்தா ஈரமாயிடுமேன்னு நினைச்சு புடவைய உடம்புல சுத்திக்கிட்டு வெளியில வந்திருந்தா. இப்போ புடவைய கட்டணும் அப்படின்னு நினைச்சுவன் விக்ரமனை எட்டி பார்த்தா. அவன் நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தான். இதான் சமயம்னு நினைச்சவன் தன்னோட மார்பிலிருந்து புடவையை எடுத்து மடமடன்னு கட்டி முடிச்சா. பிறகு நிமிர்ந்து பார்த்தப்போ விக்ரமனுடைய சிவந்த விழிகள் அவளை ஊடுருவி பார்ப்பது போல இருந்தது. அந்த பார்வையோட வீரியத்தை தாங்க முடியாத ஆர்யா முகம் சிவந்து தலை குனிஞ்சு நின்னான். விக்ரமன் எதுவும் பேசாம பாத்ரூம்குள்ள நுழைஞ்சு கதவை சாத்திக்கிட்டான். குளியல் அறைக்குள்ள போன விக்ரமனுக்கு நைட்டு ஆர்யா கிட்ட பேசினது அளவுக்கு மீறிய ஒரு வார்த்தை அப்படின்னு உணர்ந்தவனுக்கு தான் செஞ்சது தவறுன்னு புரிஞ்சுது. ஆனா ஏதோ ஒண்ணு ஆர்யா கிட்ட தன்னை இழப்பது போல ஒரு உணர்வு. திடீர்னு அவ அந்த மகேஸ்வரனை கிட்ட பரிதாபப்பட்டு இங்கேயே தங்கலாம்னு சொன்னது அவனுக்கு ஒரு மாதிரி பொறாமை உணர்வை உண்டு பண்ணிருந்தது. அது ஏன்னு அவனுக்கு புரியல. இதழினியை தவிர வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க கூடாதுன்னு முடிவு செஞ்சவனுக்குள்ள ஆர்யா எப்படி வந்தான்னு அவனுக்கு புரியல. ஆர்யா கிட்ட தன்னோட மனசை இழந்து இருக்கேன் அப்படின்னு நினைச்சவனுக்கு அதை நம்பவும் முடியல. ஆனாலும் இதழினிக்கு துரோகம் பண்ணக்கூடாது, அவ இறந்தாலும் அவ நினைவாவே அவ வாழ்க்கைய வாழணும் அப்படின்னு நினைச்சான். இனி குழந்தைக்காக மட்டுமே வாழணும்னு முடிவு செஞ்சிருந்தவன் இப்போ எப்படி இப்படி மாறி போயிருக்கான்னு அவனுக்கே தெரியல. ஒருவேளை தன்னோட குழந்தைய அவ அன்பா கவனிச்சுக்கிறதுனால அவ மேல தன்னையும் அறியாம காதல் வந்துருச்சோன்னு கூட நினைச்சு பார்த்தான். பிறகு தன்னோட மனசை வெகுவா சமாதானப்படுத்திக்கிட்டு குளிச்சுட்டு வெளியே வந்தான். அப்போ அறையில ஆர்யாவும் குழந்தையும் இல்லை. குழந்தைய எடுத்துட்டு ஆர்யா கீழே போயிருப்பான்னு நினைச்சது. தன்னை தயார் பண்ணிக்கிட்டு கீழே வந்தான். காலை உணவை சாப்பிட்டுட்டு வெளில கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு நினைச்சான். கோவில் இருக்கும் வழியை கேட்டுக்கிட்டே வேடிக்கை பார்த்துக்கிட்டே நடந்தான் விக்ரமன். எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம்
நடந்து போகிறது எவ்வளோ சுகமாக இருக்குன்னு நினச்சவனுடைய முகத்தில் இயற்கையான காற்று மோத அதை உள்ளே இழுத்து சுவாசித்தபடி மெதுவாக நடந்து போனான். விடியற் காலையிலேயே நாற்று நடும் வேலை நடந்துக்கிட்டு இருக்கிறனால அதை மேற்பார்வை பார்க்க போயிருந்தாரு கந்தசாமி. வேலைகளை முடிச்சுட்டு காலையில் டிஃபனுக்கு வீட்டுக்கு வரும்போது விக்ரமன் அங்கே இல்லை. மல்லிகா ஏதோ உறவினர் கல்யாணத்துக்குன்னு போயிருந்தா. வாசுகி வேலைக்கு போயிட்டா. மாலதியும் கல்லூரிக்கு போயிட்டா. மகேஸ்வரனும் வழக்கம் போல சீட்டாட்டத்தில் உட்கார்ந்துருப்பான்னு வெறுத்தபடி நினைச்சவரு வீட்டுக்கு வந்ததும் விக்ரமனை தேடினாரு கந்தசாமி. விக்ரமன் அவனோட அறையில் இல்லாதனால சமையல் அறைக்கு வந்து ஆர்யா கிட்ட கேட்டாரு. எங்கம்மா விக்ரமன், ஆளையே காணோம், அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைச்சேனே என்றார். மாமா, அவர் திருவிழா நடக்க இருக்க அந்த கோயிலுக்கு போறேன்னு கிளம்பினாரு. குழந்தை தூங்கிட்டு இருந்தனால என்னால் அவர் கூட போக முடியல. அதுவும் இல்லாமல் மத்தியான சாப்பாட்டை நானே செய்யலாம்னு இருக்கேன். அதனால் நான் இங்கே தங்கிட்டேன். அவர் மட்டும்தான் ரொம்ப போர் அடிக்குதுன்னு இப்போதான் கிளம்பி போனாரு என்றார். அதை கேட்டவர், சரிதாம்மா, எனக்கு கொஞ்சம் பழைய சாப்பாடு மட்டும் தண்ணி ஊற்றி எடுத்துட்டு வரையா, எனக்கு இட்லி எல்லாம் வேண்டாம் என்று சொல்லி டைனிங் டேபிளில் உட்கார்ந்தாரு. அவருக்காகவே எடுத்து வைத்திருந்த பழைய சாப்பாட்டில் தயிரை ஊற்றி காலையில் செஞ்ச துவையில எடுத்து வச்சா ஆர்யா. அதை அவர் திருப்தியோட சாப்பிட்றத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா அவ. உணவு சாப்பிட்டு முடிச்சதும் ஆர்யா கிட்ட திரும்பினவர், அம்மா உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமே, நீ ஃப்ரீயா இருக்கியா என்றார். என்னம்மா இப்படி கேட்குறீங்க? டைனிங் டேபிளில் இன்னொரு நாற்காலியை இழுத்து போட்டு உட்கார்ந்தா ஆர்யா. சொல்லுங்க மாமா, என்ன விஷயம் என்று கேட்டாள். அது வந்துமா, விக்ரமன் உன்கிட்ட ஏதாவது சொன்னானா? நான் இந்த வீட்டு பொறுப்பையும் சொத்தையெல்லாம் அவன்கிட்டயே கொடுத்துடலான்னு இருக்கேன். ஆனால் அவன்தான் எனக்கு இன்னும் முடிவே சொல்லலை. ஏதாவது உன்கிட்ட இதை பற்றி பேசினானா என்று கண்களில் வருத்தத்தை தேங்கிட்டு அவர் கேட்டார். இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாத ஆர்யா தயக்கமாக விழிச்சா. அதை புரிஞ்சுக்கிட்ட கந்தசாமி, ஓ, அவன் உன்கிட்ட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டானாமா என்று வருத்தத்துடன் கேட்டார். பிறகு எங்கோ பார்த்தபடி, அவனை சொல்லி தப்பில்லம்மா, அவனுக்கு நாங்கள் செஞ்ச கொடுமை அப்படி, அதுதான் அவன் இப்படி எங்களை ஒரேடியாக வெறுத்து ஒதுக்கிட்டான் என்றார் பெருமூச்சோட. அப்படி என்ன நடந்தது என்று ஆர்யா கேட்க நினைச்சா. ஆனா தன்னோட எல்லையை மீறோமோ அப்படின்னு நினைச்சவ அதை கேட்காமலேயே தவிர்த்தா. ஆனாலும் கந்தசாமி மனம் விட்டு பேச ஆள் இல்லாம இருந்திருப்பார் போல இருக்கு. மடை திறந்த வெள்ளம் போல தன்னோட கவலைகளை எல்லாம் ஆர்யா கிட்ட கொட்ட ஆரம்பிச்சாரு. உனக்கு இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா குழப்பமா இருக்கு இல்லையா ஆர்யாமா? நான் உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன் கேளு என்றவர் பழைய விஷயங்களை பத்தி பேச ஆரம்பிச்சாரு. விக்ரமனுடைய அம்மா பேரு தாரிகா, அப்பா ராஜசேகரன். நீ இந்த ஹாலில் பெரிய ஃபோட்டோவை பார்க்குற இல்லையா, அவங்க தான் விக்ரமனுடைய அம்மாவும் அப்பாவும். விக்ரமனுடைய அம்மா தாரிகாவும் என்னோட மனைவி மல்லிகாவும் அக்கா தங்கச்சிங்க என்று சொல்லியபடி ஆர்யாவை பார்த்தாரு. ஆர்யா கொஞ்சம் ஆச்சரியத்தோட கந்தசாமியை பார்த்தா. உடனே அவரு, அக்கா தங்கச்சினா கூட பிறந்தவங்க இல்லைம்மா, தாரிகாவோட அம்மா வேற, மல்லிகாவோட அம்மா வேற, ஆனால் அப்பா ஒன்று தான். தாரிகாவோட அம்மாவுக்கு இடையில மனநலம் சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால அவங்க அப்பா சேதுபதி 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுதான் மல்லிகாவோட அம்மா வான்மதி. அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் மல்லிகா. மூத்த தாரத்து குழந்தைங்க தான் தாரிகா மற்றும் செல்வம் அப்படிங்கிற ஒரு பையனும் இருந்தாங்க. முதல்ல மல்லிகா பிறக்கிறதுக்கு முன்னாடி வான்மதி தாரிகாவையும் செல்வத்தையும் தன்னோட பிள்ளைகளை மாதிரி தான் பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் மல்லிகா பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய குணமே மாறிப்போச்சு. சித்தி கொடுமை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க வழக்கம் போல. அதனால ரொம்பவுமே பாதிக்கப்பட்டவங்க தாரிகாவும் செல்வமும் தான். பைத்தியக்காரி பெத்த பசங்கன்னு சொல்லி சொல்லி அவங்க 2 பேரையும் மட்டம் தட்டியே வளர்த்தாங்க. நாட்கள் ஆக ஆக தாரிகாவுக்கு கல்யாண வயசும் வந்துச்சு. ஒரு சமயம் நம்ம கோவில் திருவிழால தாரிகாவை பார்த்து மனசை பறி கொடுத்தவர் தான் என்னோட அண்ணன் ராஜசேகரன். எங்க அப்பா குணசேகரன் எப்பவுமே எங்க ஆசையை நிறைவேற்றக்கூடியவர். எப்போ என் அண்ணன் ராஜசேகரன் தாரிகாவை விரும்புறதா வீட்டில் சொன்னாரோ அப்பவே என்னுடைய அப்பா அவங்க வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்டாரு. தாரிகாவுக்கு நிச்சயம் பண்ணாங்க. எங்க குடும்பம் ரொம்ப வசதியான குடும்பம். இந்த ஊர்லேயே ரொம்ப செல்வாக்கான பாரம்பரியமான குடும்பம் எங்களோடது. அது கேள்விப்பட்ட வான்மதிக்கு தாரிகா மேல ரொம்ப பொறாம வந்துச்சு. அப்பதான் மல்லிகாவோட அம்மா வான்மதிக்கு தன்னோட பொண்ணும் இதே வீட்டில் வாழணும்னு ஆசையும் வந்தது. அப்பதான் அவங்க என்ன பார்த்துருக்காங்க. உடனே வான்மதி எங்க அப்பா குணசேகரனை பார்த்து பேசி
எங்க கல்யாணத்தையும் ஒட்டுக்கா நிச்சயம் பண்ணாங்க. எப்பவுமே மல்லிகாவுக்கு தாரிகா மேல கோபமும் பழியும் விரோதம் தான் அதிகமா இருக்கும். அக்காங்கிற பாசமெல்லாம் இருக்கவே இருக்காது. ஆனா தாரிகா அப்படி இல்லை. ரொம்ப நல்ல பொண்ணு. தன்னுடைய தங்கச்சிக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட பொண்ணு தான் எங்க வீட்டுக்கு மூத்த மருமகளா எனக்கு அண்ணியா இந்த வீட்டுக்கு வந்தாங்க. ஆரம்பத்துல வாழ்க்கை நல்லபடியா தான் போச்சு. முதல்ல தாரிகா அண்ணி தான் கர்ப்பம் தரிச்சாங்க. மல்லிகாவுக்கும் எனக்கும் சில வருஷம் குழந்தையே இல்லை. அதுல பொறாமையும் கோபமும் அடைஞ்ச மல்லிகா தாரிகாவை ரொம்ப கொடுமை பண்ண ஆரம்பிச்சா. எங்க அம்மா நாங்க சின்ன வயசா இருக்கும்போதே இறந்துட்டாங்க. அதனால மாமியார் கொடுமைனா என்னன்னே மல்லிகாவுக்கு தெரியாது. ஆனா மல்லிகா தாரிகாவை ரொம்ப சித்திரவதை பண்ணா. தாரிகா அண்ணி மல்லிகா பண்ற கொடுமைகளை எல்லாம் பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்கிட்டாங்க. எந்த விஷயத்த பத்தியும் தன்னுடைய கணவனான என்னோட அண்ணன் கிட்ட அவங்க சொல்லவே இல்லை. சொன்னா இந்த குடும்பம் பிரிஞ்சிடுமோன்னு நினைச்சு மனசுலயே போட்டு எல்லாத்தையும் அழுத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மல்லிகாவும் கர்ப்பம் தரிச்சா. அதுல மல்லிகாவுக்கு ரொம்ப சந்தோஷமும் கர்வமும் அதிகமாச்சு. வீட்டு வேலைகளை மொத்தத்தையும் அன்னிக்கிட்டே கொடுத்தா. எல்லாத்தையும் பல்ல கடிச்சிட்டு செஞ்சுட்டு எல்லா கொடுமையிலையும் தாங்கிட்டாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மல்லிகா கர்ப்பம் அடைஞ்சதுனால என்னாலையும் மல்லிகாவுக்கு எதிராக எதுவும் செய்ய முடியல. இப்படியே வருஷம் சில ஓடிப்போச்சு. எங்களுக்கு முதல் குழந்தையா பரமேஸ்வரனும் 2வது குழந்தையா வாசுகியும் பிறந்தாங்க. அதுல மல்லிகாவோட உடம்பு ரொம்ப பலவீனமாச்சு. அந்த காரணத்துக்காகவே எங்க வீட்டில் இருக்கிற யாரும் மல்லிகாவுக்கு எந்த வேலையும் கொடுக்க மாட்டாங்க. அவளை தங்க மாதிரி தாங்கினாங்க. ஆனா ஒரு நாள் தாரிகா அன்னைக்கு அவங்க அம்மாவோட நிலைமை வந்துச்சு. ஆமா, ஒரு நாள் அவங்களும் மனநிலை பாதிக்கப்பட்டாங்க. தாரிகா கிட்டத்தட்ட பைத்தியமாவே ஆயிட்டாங்க என்று கூறி ஒரு வினாடி மௌனமானாரு. இதுவரைக்கும் பொறுமையா கேட்ட ஆர்யாவுக்கு இது ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருந்தது. அப்படின்னா விக்ரமனுடைய அம்மாவுக்கு மனநல பாதிப்பு வந்துச்சா என்று திரும்பவும் கேட்டா. ஆமாம்மா, தாரிகாவோட அம்மாவுக்கு வந்த நிலைமை தாரிகாவுக்கும் வந்துச்சு. எத்தனையோ டாக்டர்ஸை நாங்கள் பார்த்தோம். ஆனால் அது ஜீனால வர்றதுன்னு சொன்னதால எங்களால் எதுவுமே பண்ண முடியல. அவங்கள ஒரு அறைக்குள்ள பூட்டி வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. இதை ராஜசேகரன் அண்ணாவால் தாங்கிக்கவே முடியல. தாரிகாவை இப்படி தனியாக பூட்டி வைக்க வேண்டாம், நான் அவளை என்னோட வேற எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுறேன்னு அண்ணா ரொம்ப கெஞ்சினாரு. ஆனால் என் அப்பா ஒத்துக்கவே இல்லை. தன்னோட மருமகள் தான் கூட தான் இருக்கணும்னு வீட்டிலேயே வச்சு எல்லா வைத்தியம் பண்ணோம். அப்போதான் ஒரு டாக்டர் தாம்பத்திய உறவு வச்சா ஒருவேளை தாரிகாவோட மனநிலை சரியாகலாம்னு சொன்னதால அண்ணாவும் அதுக்கு ஒத்துக்கிட்டு தாரிகாவோட குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டாரு. மறுபடியும் தாரிகா அண்ணி 2வது குழந்தைக்கு தாயானாங்க. அவங்க 8 மாச குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இருக்கும்போது விக்ரமனை ஒரு தடவை கிணத்துல தள்ளி விட்டுட்டாங்க. அது அவங்களுக்கே தெரியல. நல்ல வேளை பக்கத்துல இருந்த ஒருத்தர் விக்ரமனை காப்பாத்தி கொடுத்தாரு. விக்ரமனை இனிமேல் வீட்டில் வச்சுக்கிறது நல்லதில்லைன்னு நினைச்சு நாங்க அவனை தாரிகாவோட தம்பி செல்வத்துக்கிட்ட ஒப்படைச்சோம். அவரும் விக்ரமனை எடுத்துட்டு போய் தன்னோட வீட்லேயே வளர்க்க ஆரம்பிச்சாரு. செல்வம் கல்யாணமே பண்ணிக்கலாமா கடைசி வரைக்கும். ஏன்னா தாரிகாவை பார்த்து அவளுடைய நிலைமை தனக்கும் வருமோன்னு பயந்து கல்யாணமே பண்ணிக்காம இருந்துட்டாரு. செல்வத்துக்கிட்ட விக்ரமனை கொடுத்ததும் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். தன்னோட வாழ்க்கையில ஏதோ ஒரு பிடிமானம் கிடைக்குதுன்னு நினைச்சு குழந்தைய சென்னைக்கு கொண்டு போய் சந்தோஷமா வளர்த்தாரு. அப்பதான் எங்க ஊர்ல திருவிழா நடத்த முடிவு பண்ணோம். அப்போ தாரிகா அண்ணி 9 மாசம். மல்லிகாவுக்கும் 3வது குழந்தை வயிற்றுல இருந்ததுமா. அவளுக்குமே நிறை மாசம். அந்த சமயத்துல திருவிழாவுக்கு எல்லாருமே கிளம்பிட்டோம். ஆனா தாரிகா அண்ணியை மட்டும் கோவிலுக்கு கூட்டிட்டு போகல. அவங்களால தங்களை கட்டுப்படுத்திக்க முடியாம போயிடுச்சு. அடிக்கடி கோவப்படுறதும் யாரையாவது அடிக்கிறதும் தள்ளி விடுறதும் ரொம்ப ரகலை பண்ணாங்க. அவங்கள கட்டுப்படுத்துறது எங்களால முடியாத காரியமாயிடுச்சு. அதனால ஒரு ரூம்ல அவங்கள சங்கிலியால கட்டி போடவே ஆரம்பிச்சோம். இதையெல்லாம் தாங்கவே முடியாத என்ன அண்ணன் தவிச்சு போய் நிறைய தடவை வீட்டுக்கே வராம இருந்தாரு. இந்த சமயத்துலதான் திருவிழா நடந்துட்டு இருந்தப்போ எங்க வீட்டுல திடீர்னு தீ விபத்து நடந்தது. யாருமே அதை எதிர்பார்க்கல. அந்த தீ விபத்துல தாரிகா அண்ணி இறந்துட்டாங்க என்று சொன்னவர் ஆர்யாவை கலங்கிய விழிகளோட பார்த்தாரு. அதை கேட்டவ, அப்படின்னா அத்தை வயிற்றுல இருந்த குழந்தை என்று பதட்டத்துடன் கேட்டா. அடுத்த வினாடி சுற்றும் முற்றும் பார்த்தார் கந்தசாமி. பக்கத்துல யாரும் இல்லாததை உணர்ந்து குரலை தாழ்த்தியபடி தொடர்ந்தாரு. ஆரியம்மா, இதை யார்கிட்டயும் இப்ப வரைக்கும் நான் சொன்னதே இல்லை. ஆனா என்னமோ உன்கிட்ட சொல்லணும் போல இருக்கு. உன்னால மட்டும்தான் இந்த விஷயத்துல எனக்கு உதவி பண்ண முடியும்னு நான் நம்புறதால இந்த ரகசியத்தை உன்கிட்ட மட்டும் சொல்றேன். யார்கிட்டயும் இதை சொல்லிடாத
என்று சொன்னவர் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சாரு. திருவிழாலேருந்து நான் வீட்டுக்கு வந்து தீ விபத்து நடந்திருக்கிறத கேள்விப்பட்டு ஓடி வந்தேன். அந்த சமயத்தில் தாரிகா அண்ணி தீ விபத்தில் மாட்டிக்கொண்டதால அவங்கள பெருமுயற்சி செஞ்சு காப்பாத்தினேன். உயிருக்கு போராடிட்டு இருந்த நிலையில குழந்தைய பெத்தெடுத்தாங்க தாரிகா. அந்த குழந்தை பெண் குழந்தை. அதே சமயம் திருவிழால தன்னோட மனைவிக்கும் பிரசவ வலி எடுத்ததா சொல்லி மருத்துவமனையில் சேர்த்தாங்க. அங்க மல்லிகாவுக்கு பிறந்த பெண் குழந்தை இறந்தே பிறந்தது. ஆனா இங்க தாரிகா குழந்தைய பெத்துக்கிட்டு இறந்து போயிட்டாங்க. இந்த குழந்தைய மல்லிகாவுக்கிட்ட கொடுத்து இது தாரிகாவோட குழந்தைன்னு கொடுத்தா அவ தாரிகாவுக்கு செஞ்ச அதே கொடுமைய இந்த குழந்தைக்கும் செய்வான்னு நினைச்சேனா குழந்தை விஷயத்துல அப்படியே மறைச்சேன். தன்னோட குழந்தைய யாருக்கும் தெரியாம புதைச்சிட்டு தாரிகாவோட குழந்தைய மல்லிகா குழந்தைன்னு அவகிட்ட கொடுத்தேன். அந்த குழந்தைதான் இப்ப இருக்கிற மாலதி என்று சொல்லி நிறுத்தினாரு. அதை கேட்ட ஆர்யாவுக்கு நம்பவே முடியல. இப்படியும் நடக்குமா அப்படின்னு நினைச்சவ அப்போ அந்த மாலதி விக்ரமனுடைய தங்கச்சியா என்று பரிதவிச்சு போய் கேட்டா. இது விக்ரமனுக்கு தெரியுமா மாமா என்று கேட்டவகிட்ட, இல்லம்மா, இப்ப வரைக்கும் யாருக்கும் தெரியாது. நான் இதை சொல்லவும் விரும்பல. தாரிகாவோட குழந்தைதான் மாலதின்னு மல்லிகாவுக்கு தெரிஞ்சா அவளுடைய சித்திரவதை ரொம்ப அதிகமாகும். இப்போ மாலதி தான் தன்னோட உயிரா நினைக்கிற அளவுக்கு போயிட்டா மல்லிகா. தான் ஏமாந்திருக்கோம்னு தெரிஞ்சா அவளால தாங்க முடியாது. மாலதியோட நல்லதுக்காதாமா இத மல்லிகா கிட்ட இப்ப வரைக்கும் சொல்லல. நீயும் சொல்லிடாத என்றார். ஆனா மாமா, மாலதி தன்னோட தங்கைன்னு விக்ரமனுக்கு தெரியணும் இல்லையா? அதுதானே நியாயம் என்றாள். அவளிடம் கண்கள் கலங்கி கைகளை கையெடுத்து கும்பிட்டாரு. அம்மா, உன்னை ரொம்ப கெஞ்சி கேட்கிறேன். இந்த விஷயத்த பத்தி மட்டும் விக்ரமன் கிட்ட சொல்லிடாத. அது அவனால தாங்க முடியாது. அது மட்டும் இல்லம்மா, மாலதி ரொம்ப கெட்டு போயிட்டா. காலேஜில் ஏதோ விஷயமெல்லாம் நான் கேள்விப்படுறேன். அவளுக்கு போதை மருந்து பழக்கம் இருக்குமோன்னு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறுத்தினாரு. ஐயோ மாமா, இது என்ன புதுசா சொல்றீங்க? இதெல்லாம் விக்ரமனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏன் மாமா இவ்வளோ நாளும் அவர்கிட்ட இதை சொல்லாம மறைச்சிங்க என்று கோபப்பட்டு கேட்டாள் ஆர்யா. மன்னிச்சிடு ஆர்யாமா, நான் என்னோட சுயநலத்துக்காக தான் விக்ரமன் கிட்ட இதை சொல்லல. எப்படியாவது விக்ரமன் கிட்ட பேசி பொறுப்பையெல்லாம் அவன்கிட்ட ஒப்படைக்கணும்னு நினைச்சேன். அப்பதான் மாலதிய நல்லபடியா திருப்பி எடுக்க முடியும். இந்த குடும்பமும் நல்லா இருக்கும். அது உன் கையில தாமா இருக்கு என்று கதறி அழுதார். இவ்வளோ பெரிய பொறுப்பை தான்கிட்ட தள்ளுறாரே அப்படின்னு ஆர்யாவுக்கு மனசுல பயம் வந்துச்சு. ஆனாலும் ஏதோ ஒண்ணு, விக்ரமனுக்கு இந்த விஷயம் தெரியாம இந்த குடும்பத்தை பாதுகாக்கணும். அதுக்காக ஒரே வழி, விக்ரமனை எல்லா பொறுப்பையும் எடுத்து நடத்தும்படி செய்ய வைக்கணும். அதுதான் இப்ப இருக்கிற ஒரே தீர்வுன்னு முடிவு செஞ்சா ஆர்யா. ஆனா விக்ரமனை எப்படி இதுக்கு சம்மதிக்க வைக்கிறதுன்னு யோசிச்சபடி சிலை போல உட்காண்டிருந்தா அவ.